உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இறைவன் இருப்பதை நான் அறிவேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. படித்த மணிமகுடம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வாழ்வதே வாழ்க்கை என்று கூறியிருக்கிறார் வல்லவன். கூறியதை மீண்டும் கூறுவது என்று கூறியிருக்கிறார் திருவள்ளுவர் தேவர். அச்சத்த விலைக்காராதபடி இத்தகைய வாழ்வு மனிதரிடம் விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை தூய்க்கல் மக்களை தட்டி எழுப்பினார் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ்பாட்டால் பொறுப்புற வைத்தார் புதுமை புலவர். ஈருக்கு வழிக்கு நாடு, சேருக்கு வழிக்கு செந்தமிழ் நாடு. இப்படி செந்தமிழ் தடுத்து வாங்கக்கூடிய இந்த கள்ளிக்காட்டு அனுவரக்கூடிய கள்ளருக்கு மகனாக பிறந்து கள்ளிக்காத்தன் என விவரித்து சீர சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். நானும் அயல்நாடு வந்தடைந்தேன். பட்ட படிப்பை சீர சிறப்போடு முடித்து விட்டேன். இன்றோ தாயகம் புறப்பட வேண்டும். ஈனிடத்த தாய் தமிழை சந்திக்கிறோம் அல்லவா அப்பா.
நடு தந்தை நான் நல்லபடியா பெரிய தந்தை சிறிய தந்தை நான் நடு தந்தை நீ நடு தந்தையா உன் தம்பி நான் ரெண்டு தம்பி நீ நடாலு தின்னாலு ஏண்டா டேய் என்னுடைய தந்தை யாரு எப்பேற்பட்டவர் அவருக்கு ஒரு மலர் மாலை அணிக்கல அவருக்கு என்ன போட்ட ஏங்க இருட்டாயிரம் எடுத்துட்டு ஒளிமயமா இருக்கிறாரு பாரு ஓஹோ அதனால அவருக்கு மாலை மரியாதை செஞ்சல ஆமா ஐயா ஆபரேட்டர் மேல வாங்க மேல வாங்க வாப்பா வாப்பா பரிசு வச்சுருக்காங்க ஐயா வாங்கய்யா ஆபேட்டையா மச்சி கட்டு ஓனர் மசான் கொல்லி எல்லாரும் என்ன பண்ணாரு காசு கொடுத்தாரு 1000 ரூபாய் கொடுத்தாரு போனஸ் மயான கொள்ளை அதனால என்ன பண்ணாங்க 7 லிட்டர் கொடுத்துருக்குறாங்க உனக்கு அந்த காட்சி 10,000 வாங்கிக்கோ மகனே அப்பா போடுங்க கூடாதே அது கூட இல்லைங்க ஏண்டா அவன் மேல உனக்கு அவ்வளவு கோபம் பொம்பளாசுவார வெளியே வந்தா மட்டும் கலர் கலரா லைட்டு போவான் கண்ணு விளக்கு உலக செய்கிறான் ஆம்பளாசுக்கார வர வெளியேன்னு விட்டுவாங்க கோபம் என்ன டைம் ஆச்சு ஆட்டம் ஆரம்பிச்சு பாதி நேரம் கூட போல உட்காந்து தூங்கினுக்குறான் இதுக்கு வர 600 ரூபாய் சம்பளம் உக்காலா போய் நீ தூங்குவா தூங்கினா உனக்கு மாலை மரியாதை தான் அப்படியே கண்ணை மூடி நடிக்கணும் அப்பா அடிப்பள்ளை எப்படி இருந்தது சிறு சிறப்போடு எந்த குறைவில்லாமல் சிறப்பாளர் முடித்துவிட்டு தாயகம் திரும்பி விட்டு அப்படியா ஏய் மகன் பசியோட வந்திருப்பா அப்படியே புறப்படு வாங்க சாப்பிடலாம் போடுமா கண்ணு தெரிஞ்சா இல்லையாடா நல்லா பாடுறாத எங்க போய் கண்டுபிடிச்ச எறும்பிட்டு போனீங்க அம்மா தூக்குறான்னு சொல்லிட்டு துணுன்னு அருமையான சாப்பாடு இது போல வாழ்நாள் சாப்பிட்டதே கிடையாது என்ன ஒரு அற்புதமா செஞ்சு தர தெரியுமா என் மகன் போயிட்டு ரொம்ப நாளாச்சு அதுக்குதான் உணவு சிறப்பா செய்யணும்னு ஆசை மாடு என்ன மாடு சாணி போச்சா மாடு அது வந்து நிறைய பால் குடிச்சிருக்கும் பொழுது பால் திட்டி பாக்குது எறும்பு திட்டி பாக்குதுங்க மாடு பால் குடிக்குது கனி விட்டு போட்ட சாணல குடிச்சிருக்காங்க பொழுது சாணியில சாணம் அப்படி சொல்றாங்க அப்பா சிறப்பான முறையில் உணவருந்து விட்டேன் மிக்க மகிழ்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல முக்கியமான செய்தி ஒன்று என்னப்பா செய்தி எனக்கோ வயதாகி விட்டது இத்தனை காலமாக தனி மத்தாலாம் இது பண்ணிக்கலாம் அப்பாக்கு வயசாகிட்டா அப்பாக்கு வயசு அதிகமா ஆகி போச்சு. ஆமாண்டா, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் என்னுடைய மகன் கள்ளிக்காத்தா தானே. இத்தனை காலமாக இந்த கள்ளி காட்டிலே நாட்டு மக்களுக்கு கொள்ளையடிப்பது, நாட்டு மக்களை கவனிப்பது, இப்படியே நான் செய்து வருகிறேன். இந்த தொழிலை இனிமேல் நீ தானே செய்ய வேண்டும். அப்பா, நீங்கள் கூறுபார்க்கும் முறைதானா? என்ன தாயில் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மைக்கு மந்திரம் என்று திருவாசகத்தை கற்றுணர்ந்தவனா? அப்படி இருக்கும் பொழுது அயலாடு சென்று பட்டப்படி முடித்து விட்டு தாயகம் திரும்பியிருக்கிறேன். நீங்கள் செய்த தொழில் களவு செய்வது, அதன் ஆட்சி வேண்டுமா? ஒருபோதும் எல்லாம் செய்ய இயலாதப்பா. தெரியலையே. இன்னைக்கு ஒரு தவுள்கார் இருக்கிறாரு, நீங்க அவர் தவுள் வாசிக்கிறாரு. அடுத்தது அந்த பாடத்தை என்ன பண்றாரு, பையன்கிட்ட போயிட்டு பையன் அப்புறம் மறுநாள் பையன் வாசிக்கிறாப்புல. அப்படியே பேரன்
வேறங்கிட்ட போயிடும். வாயாடி வாடியா? வாயாடி வாயா நான் ஆட்டக்காரன், என் புள்ள ஆட்டக்காரன், எங்க அப்பா ஆட்டக்காரு, அது மாதிரி எங்க தாத்தா ஆட்டக்காரு, அது மாதிரி நானும் அது மாதிரி வாயாடி வாயா வரணும். ஏய், இது கலை சம்பந்தப்பட்டது, இது தவறு கிடையாது. ஆனால் களவு செய்வது கொள்ளையடிப்பது தவறான செயலடா. இதுவும் ஒரு கலை தாங்க. யாரா சொன்னது தவறுன்னு? கொள்ளையடிக்கும் போது எப்படி அடிக்கணும் தெரியுமா? கொள்ளையடிக்கிறது இதுக்கு விடத்துல கொள்ளையடித்து இல்லாதவங்கிட்ட கொடுக்கணும். அதான் இது தவறாடாது. இருப்பவரோ இல்லை என்று அறிபவரோ யாராக இருந்தாலும் ஒரு விதத்தில் இருந்து ஒரு பணத்தையோ பொன் பொருளையோ களவு செய்வது மிக தவறான செயலப்பா. அது ஒருபோதும் நாம் செய்யவே கூடாது. செய்ய முடியாது. செய்ய முடியாதா? எல்லாம் சொல்லாதப்பா. அப்பா கோபம் இருக்கடி. அம்மா இது பாரு, நீ படிக்கலாம் போதுனா ராஜா. அப்பா சொல்வது போய் கேளுடா, என் வார்த்தை கேளுடா ராஜா. நீங்கள் குருவார்த்தை முடிதானா? அம்மா ஒருபொழுதும் களவு செய்யக்கூடாதம்மா, அது தவறான செயலம்மா. சும்மா தப்பு தப்புலாம் சொல்லாத. அம்மா எத்தனை வீடு உள்ள பூந்துருக்கு தெரியுமா? எவ்வளவு நகை தந்துருக்கு தெரியுமா? எங்க ஐயா எத்தனை வீட்டுல கொள்ள வச்சிருப்பாரு தெரியுமா? என் நம்பி எடுத்துக்க. எத்தனை பொண்ணு தாத்தா நான் என்னங்க பச்சை எடுத்து அதுக்கு லைட் ஆஃப்ல இருக்காது. நாங்க திருட போகும்போது கரெக்டா லைட் ஆஃப் பண்ணுவோம். அவனுக்கு ஒரு பாகம் நாங்க கொடுப்போம் தெரியுமா? நான் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறோம். நம்முடைய மக்களை கவனிக்க வேண்டும்டா. நான் மக்களை காப்பாற்றுவதற்காக களவு செய்கிறீர்கள், அதை நான் தவறு என்று உரைக்கிறேன். ஏன் எதற்காக? அந்த பணத்தை பொன் பொருள் இருந்தவர் எப்படிப்பட்ட மனவேதனை அடைவார்கள். அப்படிப்பட்ட செயலை நம்ம ஆளாகக்கூடாதப்பா. ஒரு பொருள் அப்படிப்பட்ட தவறான செயலை செய்யவே கூடாது. எனக்கு விரகடி செய்ய மாட்டேன். செய்ய முடியாதப்பா. அப்படியா? நீங்கள் என்னதான் எடுத்து உரைத்தாலும் சரி, என்னால் செய்ய முடியாது 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 முடியாதா? சத்தகமா இது முறையாகுமா? 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 எனக்கு வாதித்தாய், வாதி எனக்கு சாதித்தாய். அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கை அதிசய செய்பவன் புத்தி
செய்யறான்னா அந்த வேலை நம்ம செய்யணும். செய்யணும். அப்பா ஒயின் ஷாப் போனாரு, நம்மளும் போகணும். சொல்றேங்க, ஏய். அப்பா கோட்டை சட்டை நம்ம கட்டி சாப்பிடணும். அறிவட்டவன். அதான் ஒரு 10 புள்ளிங்க ஒரு கடமை. ஏய். அறிவுரை சொல்ல வந்துட்டாரு, அறிவுரை சொல்ல. ஏய். படிச்சானா படிப்பு. சட்டை அங்க உண்டு. வேணாங்க சொன்னது கேளுங்க. ஏய், சட்டை அங்க உண்டு. வயிற்றுக்கு வந்து, சட்டை போடாத பண்ணிடல. அப்புறம் சொல்ல வச்சுச்சுன்னா ஏன் சார் ஜல்லு பண்றா சட்டை போட வச்சு ஏங்க நடிக்கிறீங்க? என்னது? எனக்கு விட்டுடுங்க. இதேதான்டா. இதே மாதிரி சொல்லி சொல்லி தான் இவன் வளர்த்தான். உன்னை சொல்லி தப்பு கிடையாது, ஆ. உன் நம்பி சொல்லி தப்பு கிடையாது, வளர்த்தவன் சரியில்லைடா. அண்ணி சொல்லி தப்பு கிடையாது. வளர்த்தவன் சரியில்லை. அடுத்த தேவடியா சரி. தேவது யாரு? அவனே அடிக்க போறான். அம்மாவை அவனே அடிக்க போடு. போறான். நீ சரியா இருந்தா அவன் சரியா இருப்பான். ஐயோ, நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். ஒரே ஒரு மகன். அவனை அடிக்க வளர்த்து வளர்த்த. செல்லமா வளர்த்துட்டேனே. சொல்ற வேலை செய்யறானா? வேணுங்க. செய்யறானா? படிச்ச பிள்ளைங்க. வேணுங்க, அவன் திருட வேணுங்க. அவன் ஏதாச்சும் ஒரு வேலையை போட்டுங்க. திருட வேணாமா? ஆமாங்க ஏய், சார். நம்முடைய குலத்தொழில அதாண்டி நம்மளோட போயிட்டுங்க அது. இருக்கும் இடத்தை திருடி இல்லாத நாட்டு மக்களை கவனிக்க வேண்டும். ஆமா. அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த திருடு வந்து இப்ப திருட போறது வந்து 360வது திருடு அவார்டு கொடுக்க போறாங்க தெரியுமா? 1 லட்சம் ஓட்ட போறாங்க. நம்மளை நம்பி இருக்கிறாங்க நாட்டு மக்கள். ஆ. அவங்களுக்கு நல்லது செய்யணும்டா. அதுதான் சொல்றேன் ஏங்க, நான். உனக்கு பிறகு ஒரு தம்பி இருக்காரு. ஆ. அவர் செய்துட்டு போட்டோம். சரியாமா? என் மகன் செய்ய வேணாங்க. நான் செய்யறேன். வேணாங்க, ஐயோ, வேணா? வேணாங்க. வேணாமா? டேய், டேய், ஏய், டேய். ஏய், பணம் நாங்க சொன்னவா உங்க வாங்கி என்ன கண்டு பண்ணி காமிச்சீங்க போடு போடு உங்க அம்மா போடு. தம்பி, வாடா இங்க. அப்பா, நீங்கள் கூறுபார்க்கு மனிதன் அப்பா. ஈடெடுத்த பிள்ளை நற்செயலை செய்ய வேண்டும், நல்வழியில் நடக்க வேண்டும் என்று ஈடெடுத்த தாய் தந்தையில் எடுத்து உரைப்பார்கள், வளர்ப்பார்கள். அதற்கு மாறாக திருட சொல்கிறீர்கள். முறைதானா அப்பா? டேய், ஏன் சரியில்லை? ஏன்டா புரியல? அண்ணா இவனை விடவே கூடாது. எதை சொன்னாலும் செய்யணும். அண்ணா நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க அதானே, ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, உயிர் எடுத்துடுறா. நான் பார்த்துக்கிறேன். என்னங்க, உயிரை சொல்லிட்டு போறீங்க. போடு, பேசாதே, போடு, பேசாதே. என்னங்க சொல்லிட்டு வளர்த்தா பாரு. ஏய், என்னங்க? ஓடி. ஐயோ, ராஜாடி, சம்மதம் சொல்லுடா. என்னால் கொள்ளையடிக்க முடியாது அப்பா. ஐயோ. யார் குரலும் கேட்க முடியாது. மைத்துனரி, என்னங்க, உங்களை கையெடுத்து நான் போடுறீங்க. பார்த்துக்கிறேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏதோ அண்ணன் மதிக்க எதுவும் சொல்லிருக்காரு. செய்யாதீங்க. அவங்க ஒத்துமா நான் பார்த்து நீங்க போங்க. நீங்க போ அண்ணோட சுத்தி போ. சென்றாய் பட்டமணி முடித்தாய், முடித்துவிட்டு நாடு திரும்பி இருக்கிறாய். மீண்டும் நாடு செல்ல வேண்டும் நினைக்க வெளிநாட்டிலே சென்று மீண்டும் பட்டப்படிப்பு படிக்க போகிறாயா? உண்மைதான். எதற்காகடா? பட்டப்படிப்பு மீண்டும் படிக்க வேண்டும். படிச்சவனே படிக்காட்டிங்க பேணு கிடக்குறான கமலேசன். டேய் படிக்க போறானா படிப்பு. டேய் நாங்கள் எப்பேற்பட்ட தொழிலை செய்து வருகிறோம். கல்வர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இருப்பவர்களை கொள்ளடித்து அங்கிருந்த கொள்ளடித்து கொண்டு வந்து இல்லாத நாட்டு மக்களை கொடுத்து உதவுகிறோம். இது நம்மளுடைய வேலை. நம் நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கொள்ளடிக்க வேண்டும். அந்த தொழிலை 5 மணி நிமிஷத்துல வடிய கொள்ளச்சேன். வடிய கொள்ளச்சு இப்ப பசி எடுக்கிறவங்களுக்கு கொடுக்க யாருக்கு கேட்டவங்க நான் அவனுக்கு கொடுக்க போறேன். இதான் அவனுக்கு ஒரு தர்மம் தான். நான் சாவு புரியுதா? சாவு சாவு என்னை சாட்சிக் கொண்டு வேட்டாடி விட்டார். இருந்தாலும் என்னிடத்தை தந்தை போல நினைத்து வளர்த்தவர் தாங்கள். நீங்களாவது புரிந்து கொள்வீர்கள். நம்மளுடைய தொழிலை கொள்ளையடிப்பது அந்த தொழிலை எனக்கு பிறகு நீதான் செய்ய வேண்டும். சரி அதெல்லாம் போன போட்டோம். கொள்ளையடிக்க மாட்டேன்ற நாட்டு மக்களை எப்படி காப்பாத்துவ? எப்படி காப்பாத்துவ நீ சொல்லு? எப்படி காப்பாத்துவ? நாட்டு மக்களை காப்பாற்றுவேன். அதற்கு வழி நான் எப்படி காப்பாத்துவ? இந்த கள்ளைக்காட்டை அடித்து விவசாயம் செய்தால் நாட்டு மக்கள் அனைவரும் சேமத்தோடு வாழ்வோம். இந்த கள்ளிக்காட்டை அடிச்சு விவசாயம் பண்ணி நாட்டு மக்களை காப்பாற்ற போறானா? 80 சென்ட் நிலங்குது, 80 சென்ட் நிலங்குது. அதுல வெறுநெல் விடுறாங்க. கஷ்டப்பட்டு ஏறு ஓட்டணும், நன்னா நாள் கூலிக்குது. அது இல்லாத சேடை ஓட்டணும், அப்புறம் அரப்பாறை வேணும், அதுக்கு மந்து வாங்கி போடணும். எம்மா செல்வாடா அண்ணாட பொம்பளை வராங்க முதல்ல. யாரும் வரது கிடையாது. ஏரி வேலைக்கு போடுறாங்க. ஏரி வேலை முன்ன நேரம் 11 மணி ஆனா ஏரி வேலை. அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க, 11 மணி ஆச்சுன்னு வச்சுக்க, காலையில எழுந்த உடனே ஆம்டா வேலைக்கு போவாங்க. ஆம்டா வேலைக்கு போன உடனே என்ன சாப்பாடு ஆக்கி கொடுப்பாங்க. குழந்தை ஸ்கூல் போனோம், அதையும் சாப்பாடு ஆகிட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் மேக்கப்லாம் பண்ணின்னு 11 மணி வேலைக்கு போவோம்.
ஆனா அது அப்போ இப்ப என்ன இப்ப பண்றாங்க? கிடையாது. 6 மணிக்கெல்லாம் ஏழு போட்டா தலை வீட்டுல போட்ட செடிக்கு ஆளு கிடையாது. பேய் தலை போட்டு பேய் மூஞ்சி கூட கழுத்து கிடையாது. நேரா போய் மம்தி பூச்சின்னு போட்டா போச்சு கொடுக்க போறான். ஒண்ணு பானம். அதுக்கப்புறம் 11 மணிக்கு வர்றது மேக்கப்லாம் பண்ணி வேலைக்கு போறது. 6 மணி நேரம் தடபரை போட்டு இடிக்கிறாங்க. 1/2 மணி தரலாம் தேர்றது கிடையாது. அப்புறம் என்ன பண்றது? எல்லாத்தையும் வேலை முடிச்சு மரத்து நகர்ல போய் உட்காந்துக்கிறது. சும்மா உட்காந்து கிடையாது. என்ன பண்றாங்க? கதை பேசிக்கிறான். கதையா? ஏண்டி முனிமா இவன் இல்லை இவன் அவளை வச்சுக்கிறாளாம், அவன் இல்லை அவன் இவனை வச்சுக்கிறாளாம். இதெல்லாம் சொல்றாள் எவ்வளவு அது அவளை வச்சுக்கிறான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் ஏரி வேலைக்கு போறேன். நீ எங்க ஏரியில் வேலை சரியா? ஏரி சரியில்லை மண்ணாண்டு சரி நானே மொண்டாட்டி ஒன்று பார்த்துட்டு ஏய் மகளே, அப்பா சொல்வதை கேள். காட்டை தலை உன்னால நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது. ஏய் விவசாயத்தலை நம்பாதா. விவசாயத்தை நம்பலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கொள்ளையடித்த நாட்டு மக்களை காப்பாற்றலாம். அது ஒருபோதும் என்னால முடியாது. கொள்ளையடிக்க முடியுமா? முடியாது. என்னடா மனிதன் நினைப்பதுண்டு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நடப்பதுண்டு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கின்றது. காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். கவலை மறந்துவிடும். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கின்றது. ஆறு படி
பாரு எப்படி கொள்ள அடிக்குதுன்னு. என்னதான் சாட்டை கொண்டு வேட்டையாடினாலும் சரி. என்ன சொல்றாம இன்னும் ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்கிறான். என்னது மறுக்கிறானா இந்த மணியனை முடியாது. நான் மீண்டும் படிக்க தான் போறேன்றாப்ல உங்க புள்ள. அப்படியா கொள்ளலாடி பண்ணீங்கன்னா அடிச்சுங்க அப்படின்றா. படிச்சு கீழ்த்தா இது மேல என்ன பண்றது? இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக இருப்பரிடத்தில் கொள்ளையடித்து இல்லாத மக்களுக்கு அளிக்கிறீர்கள். ஆமா புரிந்து கொள்கிறீர்கள். இருந்தாலும் இப்படிதான் கொள்ளையடித்துதான் மக்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாதப்பா. நான் படித்திருக்கிறேன், பண்பு தெரிந்திருக்கிறேன். ஆகினால் இந்த கள்ளிக்காட்டை அழித்து விவசாயம் செய்து அதில் விளையக்கூடிய நெல்மணிகளை விட்டு அவருடைய பசியை போக்கலாமப்பா. அப்படியா உண்மைதானப்பா. இந்த காட்டை அடிக்க போறியா? அது உன்னால ஆகுமாடா? என்னால் முடியும் அப்பா. என்னாலே முடியல, என் தம்பியால முடியல, உன்னால எப்படிடா முடியா? என்னால் முடியும் அப்பா. நாட்டு மக்களுக்கு ஏனென்றால் மக்களால் இறைக்கு இட வேண்டும், உடுத்த உண வேண்டும், உண்ண உணவு வேண்டும். இதுதானே குறை. உண்மைதான். நான் நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த காட்டுவாசிகளுக்கு வரி என்பது தெரியவே கூடாது. அறிவு என்பதே இருக்காது. அதான் நான் பார்த்துக் கொள்கிறேன். காட்டு எடுக்க போறேன், ஆமா. நிலமாக்க போறேன், ஆமாமப்பா. பயிர் செய்ய போறேன், விவசாயம் செய்ய போகிறேன் அப்பா. சத்தியம் பண்ணு. சத்தியமாக நாட்டு மக்களின் பசி பற்றி நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ காட்டு அடிக்கிறியோ எதை அடிக்கிறியோ நம்முடைய மக்களுக்கு குறை என்பது வரவே கூடாது. அப்படியா? ஆமா நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி டேய். நான் இனிமே உங்ககிட்ட இருந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன். ஏன்? நான் கூட இனிமே கொள்ளாடிக்கிற மாதிரி கிடையாது. ஏய், நான் இவரு வீடு போய் காட்டு வைக்க போறேன். என் மகனா கூட இங்க இருக்கிற காட்டுல அந்த காட்டு அழிச்சியா இருக்கிற இல்ல கொடுத்துட்டு போறேன். நல்லதுடா நல்லதுடா. இனிமே உங்ககிட்ட நான் வரமாட்டேன். நம்முடைய நாட்டு மக்களுக்கு குறை என்பது வர கூடாது. ஆமாங்க. ஏய், இனிமே நான் எங்கேயும் போறது நடுநடு இறங்கிடுறேன். நடுநடுவா விவசாயம் போறேன். ஏண்டா மக்கள் இருக்காங்க, அதுதான் அதுக்கு என்ன குறை? அதுதான் சொல்றேன் நானும். சரி நான் இவரோட போயிடுறேன். மகனோட ஏய், ஆமா காட்டு வைக்க போறேன். என்ன ஒரு காட்டு வைக்க வேண்டியதான். நீ போய் செய்ய போற. ஆமா. அதுல ஒரு பொம்பளை பஸ் சீட்டு கொடு என்ன சண்டை போட்டு அதிகம் நான் போடலாம். அந்த மாதிரி எல்லாரும் சண்டை போட போறோம். அவங்க அஷ்டான என்ன பண்ணும் பஸ்ஸில் அதிகமா ராஜா இப்படி அவங்க சூடு சொன்னா நீ வாங்கி வரப்பா. டேய் மகனோட இருந்து நத்தி செய்யுங்க செய்யுங்க. நான் வரேன். போயிட்டு வாப்பா. தம்பி போப்பா. அடடே, அப்படி என்றால் இந்த கள்ளிக்காட்டை எடுத்து விவசாயம் செய்து நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறார். சபாஷ். சரி, நீ அப்படியே செய்து முடி. ஆனால் நாங்கள் வருகின்ற பொழுது நாட்டு மக்கள் யாருமே எந்த ஒரு குறைவில்லாமல் செய்து சிறப்போடு இருக்கும். சிறப்பாக நான் பார்த்துள்ளேன். நான் நாட்டு மக்கள் அனைவரையும் ஏன் இரு கண்களாக நான் பாவிக்கிறேன். போயிட்டு சார் பூவர் சார் ரோஜா நட மாட்டதுன்னு பூவரசம் பேசுறான். ஆமா சார். இங்கதான் தரான் கொள்ளடிக்கிறானாம ஊடுலாம். ஆமா சார் திருடலாம் சரி இல்லப்பா ஊருக்கு பொறுக்கணும். மலைநூர் பக்கத்துல இருக்கிறாப்புல. ஆமா சார் வந்துருங்க. அங்கதான் மடகுப்பட்டில் ஆடிக்கிறோம். மடகுப்பட்டில் ஆடினுங்கிறோம். நேரம் இங்கே வந்துருங்க. செய்யா தாசில் தானே இருக்கிறீங்க. ஆள் ரெடியாகிறாப்புல வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம். நான் திருந்துட்டு சாமியா நான் திருந்துட்டேன். நான் வந்து இனிமேல் கொள்ளடிக்கிற மாரி கிடையாது. விவசாயம் பண்ண போறேன் நான். என்னை வந்து என் மேலே இருக்கிற கேஸு மொத்தம் அவன் மேலே போட்டு குண்டா சட்டத்தில் போட்டு குமுறு. ஆமாம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. கம்முனிடுறா போலீஸ் பேசுங்கிறா கம்முனிடுறா. சரி சார் வந்துரு சார் சீக்கிரம் வாங்க சார். ஏன்னா அண்ணனும் தம்பி தான் 2 பேரும் தான் கொள்ளடிக்கிறாங்க. நான் திருந்திட்டேன். என்னை வந்து கேட்டால் கூட நானே உனக்கு சொல்கிற தகவல். ஆமாம் சார் என்ன எதுவும் கேட்காத. நான் திருந்திட்டேன் சரியா. அவன் கொள்ளடிக்க போகிறான். நான் திரும்பவும் கொள்ளடிக்கிறான் பொழுது எந்த ஊரில் யார் திருடு போனாலும் இவன் தான் காரணம். இவனை தூக்கின கும்பிடுவோம் மொத்தம் உண்மையும் வந்துடும். சரி சார் வச்சிடுறேன் சார். சரி சார் ஓகே. அப்படி அப்புறம் ராஜ்யோ நான் சாமி இனிமேல் நான் கொள்ளடிக்கிற மாதிரி கிடையாது. என்ன சொல்றேன் போலீஸ் கிட்ட என்ன கோத்து விடுறேன். மொத்தம் இனிமேல் நீ ஜெயிலில் போய் கழிக்கணும். ஏய் எல்லாம் தெரிஞ்சுக்கோ. என்னைக்குமே சனி போன தனியா போவாது. எங்க போனாலும் உனக்கு சனினே நான் தான். நீ சனின்னா நான் குரு. நீ தான் சனி நான் குரு. சுக்கரம் தெரியுமா. அவன் கேள்வி அவன் பக்கரம். ஆமா சரிடா அவன் சரி
என்னுடைய மகன் என்ன ஒத்துக்கலாம் மத்தியா? விவசாயம் செய்ய போறார். விவசாயம் செய்ய போறான். இன்னும் கொள்ளடிக்க மாட்டாரு. இவன் என்ன வேணாலும் செய்யட்டும். செய்யட்டும். நாட்டு மக்கள் யாதொரு குறைவில்லாமல் நாங்கள் எப்படி பார்த்தோமோ பாத்தீங்கன்னா எங்கேயோ கொள்ளையடித்து கொண்டு வந்து நாட்டு மக்களை சீரும் சிறப்போடு வைத்திருக்கிறோம். விவசாயம் செய்து காப்பாற்ற போறோம். சரி, காப்பாற்றட்டும். நாங்கள் வருகின்ற போது இப்போது எப்படி நாட்டு மக்களை இப்போ சீரும் சிறப்போடு இருக்கிறார்களோ போன்றுதான் இருக்க வேண்டும். நாங்கள் கண்டிப்பா இருப்பார்கள். சரி, புறப்பட்டு செல்கிறேன். நம்பிக்கையோட போ. அப்படியா மகளே? நான் சென்று வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய வந்தோர்கள் அனைவருமே, என்னுடைய தந்தை அனைவருமே, சிறிய தந்தை முதல் அனைவருமே கொள்ளையடித்து இருப்பிடத்தில் கொள்ளையடித்து இல்லாத மக்களுக்கு வாரி வாரி வழங்கி கொடுத்தார்கள். குடும்பம் கொள்ளடிக்கிற குடும்பம் தான். அது தவறான செயல். ஆகினால்தான் நான் படித்திருக்கிறேன். அயல்நாடு சென்று பட்ட படிப்படுத்த தாயகம் திரும்பியிருக்கிறேன். ஏன்? எதற்காக? நாம் வந்தவர்கள் அனைவருமே திருடி கொண்டிருந்தார்கள். கொள்ளையடிப்பது, கொலை செய்வது இதெல்லாம் தவறான செயலடா. ஆகினால்தான் நாட்டு மக்கள் பசியின்மையை போக்க வேண்டும். பசி என்பது இருக்கக்கூடாது. நாட்டு மக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டுமானால் இந்த கள்ளி காட்டை அடியேடு அழித்து ஆமாண்டா விவசாயம் செய்ய வேண்டும். என்றால் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தான். ஆமாங்க. விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தால் நம் நாட்டு மக்களுக்கு குறை என்பதே இருக்காது. சாமி, நான் கூட அப்பா உங்க சித்தப்பு கூட சேர்ந்து ஒரு வீடு கொள்ளடி போன பாரு. மாட்டின்னு கும்பிட்டு சாமி கண்டாடி நம்மளால வாங்க முடியலையா? எதுக்கு தவறான செயலை செய்யணும்? படிப்பறிவு கிடையாது சாமி. ஒன்னாவது நாள் படிக்கும் போதே உங்க சித்தப்பா கூட்டிட்டு வந்துட்டான். ஏய், நீ போய் பச்சி என்னடா தீக்கு போற, நீ என் கூட வாடா கொள்ளடி வாடான்னு சொல்லிட்டு என்ன கூட்ட மாட்டான் சாமி. அதுல இருந்து அப்படியே புடிச்சுக்கினேன் நானும். ஒரு வீட்டை கொள்ளடிச்சு பாரு, அவங்க பார்த்துட்டு கும்பிடுறேன் சாமி. நான் இனிமே அவங்க கூட போல, உங்க கூட விவசாயம் பண்ண வந்துடுறேன். அப்படியா? நீ எங்கன்னா கூட்டு இருக்கக்கூடிய கள்ளிக்காட்டை அனைத்துமே அழிக்க வேண்டும். விளைநிலங்களாக மாற்றி விவசாயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் விவசாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் ஒரு விவசாயி சேற்றிலே கால் வைத்தால் தான் நம்ம சோத்துல கை வைக்கணும். ஆகட்டும். சரிங்க, கடவுளினும் முதலாளி